ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். கூடரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற 27வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். நீரஜதள நேத்ரம் நீரூபம சுச்சரித்ரம் நிகில புவன பவித்ரம் நிஜ ஷாமல காத்ரம் ஸ்ரீரகு குல நித்யம் ஸ்ருதஜன பரிபாலம் சிந்தயாம்யகோ சத்தசம் ஸ்ரீராமம் சிந்தயாம்யகோ சத்தசம். கூடரை வெல்லும் கூடாரை வெல்லும் கூடாரை வென்றானா? யார் வென்றா? ராமபிரான் வென்றான். எல்லோரையும் வென்றான். எப்படி வென்றானான்? எல்லோரையும் வென்றது குணத்தாலே, கூடாதவர்களை தன்னுடைய சௌரியத்தாலே, வீரத்தாலே, பராக்கிரமத்தாலே ஜெயிப்பான். கூடுபவர்களை என்ன பண்ணுவானா? தன்னுடைய அழகாலே ஜெயிப்பான். கூடாதவன் யாரு? ராவணன். என்னை ரெண்டா பலந்து போட்டாலும் நான் தலை வணங்க மாட்டேன் யாருக்கும், அது என்னுடைய சுபாவம் அப்படின்றான் ராவணன். விதா பஜ்யேயம் அப்பியேவம் நனமேயம் து கஸ்யஜித்து. ரெண்டாய் பிளந்து விழுந்தாலும் விழுவேன், ஆனால் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராவணன் என்ன பண்ணானா? ராமனா அது யார்? வெறும் மனுஷன் தானே அப்படின்னு சொன்ன ராவணன் ராமபாணத்தினுடைய அடி தாங்காமல் என்ன பண்ணானா? சக்தியெல்லாம் அப்படியே இறங்கி போயிட்டான் ராவணனுக்கு. எப்படி ஒரு வஜ்ராயுதத்தால் அடித்தாலும் இடியே மேலே விழுந்தாலும் கலங்காமல் நடுங்காமல் தைரியமாக அனுப்பானா. அப்படிப்பட்ட ராவணன் ராமனுடைய பாணத்தால் அடிபட்டு நிலகுலைஞ்சு போயிட்டானா. அப்படியே அவனோட கையில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் நழுவி போயிடுத்தான். அப்படி ஆயிட்டானா? யோ வஜ்ரபாதாச நிசன்னிபாந்த சச்சுபேனா அபிசசால ராஜா சராமபானாபி பிரிசார்த்தக சச்சால சாபம் ச முமோச்ச வீரக. அப்படி ஆயிட்டானா? ராமபாணத்தை தாங்கவே முடியலையா அவனால், அதோட வேகத்தை தாங்க முடியலையா? பார்த்தானா ராவணனோட சாரதி அப்படியே மெதுவாக தேர போர்க்களத்துலேருந்து ஒரு ஓரமாக நகத்தின்னு வந்தானா. ராவணன் அப்படியே கிட்டத்தட்ட மயங்கின நிலையில் இருந்தான். இதை கவனிக்கலையாம். திடீர்னு மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா போர்க்களத்துலேருந்து ஓரமாக கொண்டு வந்துட்டானான் தேர. ஏன் என்ன இந்த மாதிரி ஓரமாக கொண்டு வந்த? சத்ரோகோ பிரக்யாத வீரியச ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. எப்படிப்பட்ட பராக்கிரத்தை உடையவன்டா அந்த ராமன்! எப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவன், எப்படிப்பட்ட வீரத்தை உடையவன்! அதில் நேரில் என்னால் அதை பார்க்க முடியாமல் என்னுடைய தேரை நகத்தின்னு வந்துட்டியேடா சாரதி, இந்த மாதிரி எனக்கு நீ சத்ருவாயிட்டியே. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வீரம் பராக்கிரமம். ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. எதிரம்பு கோட்பவர்களை பராக்கிரமத்தாலே ஜெயிப்பான் ராமன். கூடாரை வெல்லும் சீர். சரி, வறியவர்களெல்லாம் எப்படி ஜெயிப்பானா? பொது ஜனங்களை எப்படி ஜெயிப்பானா? ஆச்சாரியர்களை எப்படி ஜெயிப்பானா? தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார் கைகேயிட்ட 2 வரத்தை வாங்கிட்டா. முதல் வரத்தாலே பரதன் நாடாள வேண்டும், 2வது வரத்தாலே ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே கேட்குறாரா, ஏண்டிமா கௌசல்ய மடியில் வளர்ந்ததை விட ஓ மடியில் தானடி ராமன் ரொம்ப நாள் வளர்ந்துருக்கான். என் ராமன் நினைப்பியடிமா? எனக்கு ராமனும் பரதனும் வேறு வேறு இல்லைன்னு சொல்லுவியடிமா? உனக்கு திடீர்னு என்னாச்சு? ராமன்ட்ட என்ன குற்றத்தம்மா நீ பார்த்த? என்ன குற்றம் கண்டாய்? அவனிடம் சொல்லுமா கைகேயி அப்படின்னு கெஞ்சுறாராம். பரதன் வேணால் நாட்டை ஆண்டுகட்டும், ராமனுக்கு இந்த 14 ஆண்டு வனவாசங்கிறது கொஞ்சம் அதிகமாக தோன்றது கைகேயி, கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ண முடியுமா அப்படின்னு கைகூப்பி வேண்டிக்கிறாராம். அப்போ சொல்கிறாராம், சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவக குருன் சுச்ரூஷயா வீரோ தனுஷாயுதி சாத்ரவானே. ராமன் எப்படிப்பட்டவன்னு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா கைகேயி? வறியவர்களை எப்படி ஜெயிப்பான்?
ஔதாரியத்தாலே ஜெயிப்பான். பொது ஜனங்களை எப்படி ஜெயிப்பான்? சத்தியத்தாலே ஜெயிப்பான். வறியவர்களை ஒன்றுமே முடியாத வாழ்க்கை வள்ளல் தன்மையாலே உதாரா அந்த ஔதாரியத்தாலே ஜெயிப்பான். பொது ஜனங்கள் என்ன பண்ணுவான்? சத்தியத்தாலே ஜெயிப்பான். ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்படி ஜெயிப்பான் தெரியுமா? நம்பராமன்னு சொல்கிறார். பணிவிடையாலே ஜெயிப்பான். விரோதிகளை வீரத்தாலே ஜெயிப்பாண்டிமா கைகேயி. ராமன் அப்படிப்பட்டவனாச்சே, அவன்கிட்ட என்னமா நீ தப்பு கண்டுபிடிச்ச சொல்லுமா? சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவக குருன் சுஸ்ரூஷயா வீரோ தனுஷாயுதி சாத்திரவான்னு. சரி, கூடாரை வெல்லுபவன் ராமன், அது பார்த்தோம். கூட விடாதாரையும் தன்னுடைய சீர்மையாலே ராமன் வெல்லுவான். கூட விடாதார் யார்? எங்கே பார்க்கலாம் இதை? ஸ்ரீமத் ராமாயணத்தில் பீஷணன் நிற்கிறான். சதுர்பிகி சகராட்சசைகி அப்படின்னு நின்றுண்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். விபீஷணன்னு வந்திருக்கேன், ராவணனோட தம்பி, என் பேர் விபீஷணன்னு சீக்கிரமாக போய் சொல்லுங்கோ ராமன்ட்ட. ராமனை தேடின்னு வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு அந்த வானர முதலிகளை பார்த்து சொல்கிறானா. ஆகாசத்துலேருந்து நின்று கத்துறானா, உரத்த குரல் எடுத்து கத்துறான் அப்படிங்கிறார் வால்மீகி. அப்போ இந்த வானர வீரர்கள்லாம் என்ன பண்ணாலாம்? சுக்ரீவனை பார்த்து, ராஜா முதல்ல உத்தரவிடுங்கள், நம்ம எதிரி ராவணனுடைய தம்பின்னு சொல்லிட்டு வந்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒன்று கட்டை எடுத்துட்டு தான், ஒன்று கல்லை எடுத்துட்டு தான், ஒன்று மரத்தை எடுத்துட்டு தான், வேரோட பிடுங்கி எடுத்துட்டு தான், மரத்தை ஒன்று பெரிய தடியாக ஒரு கிளையை எடுத்துட்டு தான், உத்தரவிடுங்கள் மகாராஜரை, இப்போவே முடிச்சிடுறான் விபீஷணனை அப்படின்னு விட்டான் எல்லாம். சுக்ரீவன் கொஞ்சம் பொறுங்கோ, ராமன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுவோன்னு ராமபிரான்கிட்ட போய் சொல்கிறானா. சொன்ன உடனே ராமபிரான் பார்க்குறாராம், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நலனில் மிக்க அக்கறை உள்ளவர்கள், நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சுக்ரீவன் சொல்கிறானா, ராமன் கிட்ட சொல்ல போகிறானா இந்த விஷயத்தை. விபீஷணன் ஆகாசத்தில் நிற்கிறான்னு அப்படி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறான்? எடுத்த உடனேவே இவன் ராவணனா அவன் தம்பியான்னு தெரியல, அவன் தம்பின்னு சொல்கிறான். அவன் தம்பியாகவே வந்தாலும் எதிரி வந்த மாதிரி தான் அர்த்தம் நம்மளுக்கு. அதனால் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான். ராமா, உனக்கு பாதுகாப்பு வேணும், அதனால் நாங்கள் அவனை நீ சேர்த்துக்கவே கூடாது, உங்ககிட்ட போய் சொல்லுன்னு எங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்கான் எங்கள்கிட்ட விஷயத்தைன்னு எடுத்த உடனே சொல்லிடுறான். ராமபிரான் பார்க்குறான், இந்த மாதிரி வானர ராஜா இப்படி சொல்லியிருக்கார், எல்லாரும் அவாவலோட கருத்தை சொல்லலாம் அப்படின்னோடனே முதல்ல அங்கதன் எழுந்துக்கிறானா. என்ன சொன்னான் சுக்ரீவன்? ஆகதச்ச ரிபோ பக்ஷாத்து கதமஸ்மீன்கி விஸ்வசேத்து. இவன் அரக்கர் குலத்தில் சேர்ந்தவன், எதிரியினுடைய தம்பி, அதனால் இவனை நம்பவே கூடாது. இவன்கிட்ட நம்மளுக்கு விஸ்வாசமே வரவே வராது. ஏன்னா இவன் வந்திருக்கிறது ராவணனுடைய பாசறையிலேருந்து வந்திருக்கான், அவனுடைய தம்பி, ரத்த சம்பந்தம் வேற இருக்குது, அதனால் இவன்கிட்ட நம்பிக்கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் எடுத்த உடனேவே. அதில் அங்கதன் தன்னுடைய கருத்தை சொல்கிறானா, சித்தப்பா சொல்கிற மாதிரி எல்லா விதத்திலும் விபீஷணன் சந்தேகிக்கப்பட வேண்டியவனே அப்படின்னு அவன் பட்சத்தை சொல்கிறானா அங்கதன். சத்ரோகோ சகாசாத்து சம்பிராப்தக சர்வதா சங்கியே வகீம். சரபன் ஒரு வானரர் எழுதி சொல்கிறாராம், நம்ம ஒன்று பண்ணலாம் ராமபிரானே, ஒற்றனை அனுப்புவோம், அனுப்பிச்சு இந்த விபீஷணனை கண்காணிக்க சொல்லுவோம், இவன் எங்கே போகிறான், எங்கே வரான், எந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ஆராய்ஞ்சு இந்த ஒற்றனை விட்டு வேவு பார்க்க சொல்லுவோம் அப்படின்றானா. ஜாம்பவான் எல்லாரையும் விட பெரியவர். அவர் என்ன சொல்கிறார்? பெரியவாள்லாம் சொல்கிற மாதிரி இந்த விபீஷணன் இப்போ வந்திருக்கிற நேரம் ராமா அவ்வளோ சரியான நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த விஷயத்தை ஆற விடுவோம், இப்போவே அவனை சேர்த்துக்கிறத பற்றி ஒரு முடிவுக்கும் நம்ம வர வேண்டாம் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாராம். மைந்தன் ஒரு வானர வீரர் எழுந்திருக்கிறாராம். ஆராய்ந்து பார்த்து தான் எந்த காரியமே செய்யணும், அதனால் நல்லா இந்த விபீஷணன் வந்திருக்கிற காரியத்தை நன்னா ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, இது அடியனுடைய கருத்து அப்படின்னு ராமபிரான்கிட்ட சொல்கிறான். திருவடி என்ன சொல்கிறாராம்? அனுமன்னு, நான் அறிந்த வரையில் விபீஷணன் ரொம்ப நேர்மையானவன், நல்லவன், யதாசக்தி பிரார்த்தயமானச்ச புத்தி பூர்வ மிகாகதக அப்படின்னு சொல்கிறானா. எல்லார் சொல்கிறதையும் கேட்டுட்டாரான். கூட விடாதவரையும் தன்னுடைய சீர்மையால் ஜெயிப்பான் ராமன்னு சொன்னோம் இல்லையோ. என்ன பண்ணானா ராமன்? அத்தனை பேருடைய கருத்தையும் கேட்டானா. எல்லாரும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாரும் எனக்கு எடுத்து சொல்லியிருக்கேன், இப்போ நான் பேசலாமான்னு கேட்டானா.
நான் பேசலாமான்னு ராமன் கேட்டோடனே எல்லாருக்கும் என்னடா அது நம்மள்ட்ட அறிவுரை கேட்டார். இன்னொன்று இல்லைப்பா, எல்லாரும் எனக்கு ஆலோசனை சொன்னேன். ஆலோசனையோட முக்கிய நோக்கம் என்ன? நான் நன்னா இருக்கணும்னு, நான் சௌக்கியமாக இருக்கணும்னு தானே சொன்னேன், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு. உங்களோட ஆலோசனையெல்லாம் நான் கேட்டுன்ட்டேன். இப்போ நான் பேசலாமா? எனக்கும் ஒரு கருத்து இருக்குது விபீஷணனோட விஷயத்தில், அடியேன்னு சொல்லலாமான்னு கேட்டான் பெருமாள். மாமா மமா பிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம். எனக்கும் ஒரு கருத்து இருக்குது விபீஷணன் மேலே, அதை நீங்கள் கேட்கணும். நட்புறவு கொண்டு என்னிடம் வந்திருக்கிறான் அந்த விபீஷணன்கிட்ட. அவன் விபீஷணன்னு சொல்கிறான். அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனிட குறை இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பாக ஏத்துண்டே தீருவேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நியத்யஜேயம் கதஞ்சன. அவன் கைவிடத்தக்கவன் அல்ல. குற்றம் இருந்தாலும் குறை இருந்தாலும் அந்த விபீஷணன் கைவிடத்தக்கவன் அல்ல, காப்பாற்ற வேண்டியவன், கை கொள்ளத்தக்கவனே அப்படின்னு உடனே சுக்ரீவ மகாராஜாக்கு இன்னும் மனசு சமாதானம் ஆகலையா. ராமா, இவன் கபடமான எண்ணத்தோடு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் அதுக்கு மதிப்பு சொல்கிறானா, மறுப்பு எப்படி சொல்கிறானா, ஒரு கதை சொல்கிறானா. ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒரு மரத்தில் ஜோடியாக வாழ்ந்துருந்து தான். அந்த பெண் புறாவை அந்த ஜோடியை பிரிச்சுட்டானா ஒரு வேடன். பெண் புறாவை பிடிச்சிட்டானா, வலையில் பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டானா. அதே வேடன் என்ன பண்ணானா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதே மரத்தடியில் வந்து உட்காந்துருந்தானா. அவனுக்கு பசி தாங்க முடியலையா, தன்கிட்ட வந்திருக்கானே, சரணாகதின்னு வந்திருக்கானேன்ட்டு இந்த புறா தானே நினச்சிட்டு தான் அந்த மாதிரி வேடன் வந்திருக்கான்னு. அவன் பசியாக இருக்கானேன்னு என்ன பண்ணித்தான், முதல்ல அவனோட குளிர் நடுக்கமாக இருந்துதான் அவனுக்கு. மேலேருந்து மரத்து மேலே உட்காந்து குச்சியெல்லாம் தூக்கி போட்டு தான் தீ மூட்டினான்னா குளிர் காஞ்சானா. ரொம்ப பசியாக இருந்துதான் வேடனுக்கு. பார்த்து தான் ஆண் புறா தானே அந்த நெருப்பில் விழுந்துட்டான். அப்படி ஒரு புறாவே அப்படி இருக்கே, அப்போ நம்ம மனுஷாலாம் எப்படி இருக்கணும்? சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்சயா சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. என்கிட்ட சரணம்னு யார் என்னுடைய வாசப்படியில் வந்து நின்றுட்டாலோ, என் திருவடியை பிடிக்கிறதுக்கு வராளோ, அவளை காப்பாற்றுறத என்னுடைய விரதமாகவே வச்சுட்டுருக்க. சுக்ரீவரே மகாராஜரே, ஆனால் நீர் என்ன பண்ணணும்னு தெரியுமோ? ஆணையம் ஹரிஷ்டேஷ்ட தத்தமப்யா பயம் மயா. ஆணையம் ஹரிஷ்டேஷ்ட. வானர ராஜாவே, சுக்ரீவ மகாராஜாவே, நீங்களே தான் போய் விபீஷணனை அழிச்சுன்னு வரணும். அழிச்சுன்னு வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோ. வந்திருக்கிறவர் உங்கள் எண்ணப்படி விபீஷணனாக இருந்தாலும் சரி, இல்லை நான் நினைக்கிற மாதிரி ராவணனாகவே இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் போயிட்டு அங்கே விபீஷணன் இல்லாமல் ராவணன் இருந்தான்னா, ராவணன் விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு திருப்பி மாநாடு போட வேண்டாம். ராவணனாக இருந்தாலும் கூட்டின் வாங்கோ. விபீஷணோவா யதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு சொன்னோன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு சுக்ரீவன் மகாராஜாவோட மனசு மாறிடுதான். யார் முதல்ல இவன் மேலே விசுவாசமே வைக்க முடியாது, இவன் கபட எண்ணத்தோடு வந்திருக்கான், எதிரியோட தம்பி வந்தால் அதை எதிரின்னு தான் நம்ம நினச்சிக்கணும், இப்படியெல்லாம் சொன்னவனும் அந்த சுக்ரீவன் என்ன சொல்கிறாரா இப்போ? சத்மா க்ஷிப்ரம் சக அஸ்மாபி துல்லியோ பவது ராகவ விபீஷணோ மகாப்ராஜ்ஞக சகித்வம் சாப்யுபைதுனக. விபீஷணனை சீக்கிரம் போய் அழிச்சின்னு வரேன் ராமபிரானே, நம்மளோட பாசறையெல்லாம் அவன் நம்மளோடையே இருக்கட்டும், எங்களுக்கு நண்பனாக இருக்கட்டும், சீக்கிரமாக போய் அழிச்சின்னு வரேன்னு சொல்கிறானா. விபீஷணோ மகாப்ராஜ்ஞக சகித்வம் சாப்யுபைதுனக தஸ்மாத் க்ஷிப்ரம் சகாஸ்மாபி துல்லியோ பவது ராகவ அப்படின்னு. எப்படி கூட விடாதவர்களையும் தன்னுடைய சீர்மையால் ஜெயிப்பவன் ராமபிரான், கூடாரை வெல்லும் சீர். சரி, கூடாரை வென்றான். கூடுபவர்களிடம் எப்படி இருக்கானாம்? விபீஷணன் வந்தான். வந்து அவனை முதல்ல என்ன பண்ணா, திக்குலபாம்சனம் அப்படின்னு அண்ணா வெளியில் துரத்திட்டான். அண்ணா வெளியில் போன்னு சொன்ன உடனே என்ன பண்ணானா, ஜகாம முகூர்த்தேன, அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளேயே இங்கே வந்தாச்சான். விபீஷணன் ஆகாசத்தில் வந்து நிற்கிறான். வானர முதலிகள்லாம் முதல்ல அடிக்கிறதுக்கு தயாராரா, அப்புறமா சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு விவாதம் நடக்கிறது. இவ்வளோ நடந்தும் அதுக்கப்புறமா தான் விபீஷணனை ஏற்றுக்கலான்னு பெருமாள் சொல்லி தன்னுடைய கருத்தை சுக்ரீவ மகாராஜா போய் அழிச்சின்னு வர்றார். விபீஷணன்கிட்ட தன்கிட்ட வந்த உடனே விபீஷணனை பார்த்து கண்ணாலே பேசுகிறாராம் பெருமாள். விபீஷணா, நான் போட்டுருக்கிற வேஷம் அப்படிடா, ஆத்மானம் மானுஷம் மன்ய அப்படின்னு
மனுஷனா அவதாரம் பண்ணிட்டேன்டா, இல்லைன்னா அந்த கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே ஓடி போனேனே, அப்படியே ஜம்முன்னு போய் குளக்கரையில் கருடாரோட நான் இறங்கினேனே, அந்த மாதிரி குலபாம்சனம் அப்படின்னு ராவணன் சொன்னானே, அப்போவே வந்து அந்த கரையில் வந்து ஜங்குன்னு குதிச்சுப்பேன்டா. இப்போ அந்த மாதிரி குதிக்க முடியலடா, போட்டுண்ட வேஷம் அப்படிடா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டியா, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தியா ஆகாசத்தில், நான் என்னடா பண்ணுவேன், நான் வந்து என் தப்பு என் மேலே தாண்டா விபீஷணா, நான் அந்த கரைக்கு வந்திருக்கணும் இல்லையா, அதனால் நீ வந்து ஒன்றும் மனசில் நினச்சிக்காத, ஒன்றும் மனசு கஷ்டப்படாதன் லோச்சனாபியாம் பிபன்னிவ, கண்ணாலேயே இத்தனை விஷயத்தையும் பேசிட்டானா, பேசி கண்ணாலேயே அவனை சமாதானமும் படுத்தினானா, தப்பு என்னோடது தான் சொன்னானா பெருமாள், நான் அங்கே வந்திருக்கணும்டா, இத்தனை எம்பெருமானுடைய திருக்கண்கள் விபீஷணன்ட்ட பேசித்தான் கூடுபவரிடம் தோற்பவன். சரி, விபீஷண சரணாகதி ஆயிடுத்து. விபீஷணன் என்ன பண்ணானா, எப்படி இந்த சமுத்திரத்தில் இவ்வளோ பெரிய படை சமுத்திரத்தை எப்படி தாண்டும் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாளாம். விபீஷணன் என்ன பண்ணானா, தான் என்ன வழியில் வந்தானோ அந்த வழி தானே சொல்லுவான், தான் எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணான் இல்லையா, அந்த வழியே பெருமாளுக்கு சொல்லித்தரானா. என்ன சொல்கிறானா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமர்கசி, வேறு வழியே இல்லை, ராமபிரான் சமுத்திரராஜன்ட்ட சரணாகதி பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே எம்பெருமானுக்கு வந்து ராமபிரான் தான் சர்வஜன் சர்வசக்தன் அப்படியெல்லாம் வந்து மனசில் தோணலையா, தன்னிட்ட சரணாகதின்னு வந்தானே விபீஷன், அவன் சொல்கிறான், விபீஷனா அப்படிங்கிறியாடா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்துமர்க சித்தோ பண்ணிடுறேன்டா அப்படின்னு உடனே அதை எத்துண்டானா, தரையில் தர்பை எல்லாம் பரப்பினானா, அதன் மேலே அமர்ந்தானே கூடுபவரிடம் தோற்பவன். அப்படி கூடுபவரிடம் தோற்பவனா எம்பெருமான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாளே, கோவிந்தான்னா அது கண்ணனை தான் குறிக்குமான்னு, அப்படி இல்லை. கோவிந்தன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமோ, வாக் பிரதானம் பண்ணுபவன் கோவிந்தன், வாக்கு கொடுக்குறவனா, வாக்கு கொடுத்தா அதுலேருந்து மாற மாட்டானா, அது யார் எல்லாருக்குமே தெரியுமே, ராமோ த்விர்ணாபிபாஷதே, ஒரு வார்த்தை தான் பேசுவானா, அந்த வார்த்தையிலேருந்து மாறாதவன் ராமபிரான் தானே. என்ன பண்ணினானா, தண்டகாரண்ய ரிஷிகளை நீங்கள் பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேலே, நீங்கள் பாட்டுக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டேலே அப்படின்னு தாயார் கேட்டவொடனே என்ன சொல்கிறானா, முதல்ல மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியம் பிராணன் தானே, அந்த பிராணனை முதல்ல வச்சானா. அபியகம் ஜீவிதம் ஜக்யாம், என்னோட உசுறு ஒரு பெரிய விஷயமே இல்லை சீதா, அதை விட்டாலும் விடுவேன், நீ யார் தெரியுமா, என்னுடைய பிரியை பிராணநாயகி, என்னுடைய உயிரினும் மேலானவள், அதனால் அடுத்த ஸ்தானத்தில் சீதா பிராட்டியை வைக்கிறானா. அபியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வாம் சீதே, உன்னை விட்டாலும் விடுவேன், முதல்ல உயிர், மனுஷனுக்கு முக்கியமானது உயிர் இல்லையா, என் உயிரை விட்டாலும் விடுவேன், உயிரை விட பிராணேஸ்வரியான உன்னை விட்டாலும் விடுவேன், நம்ம ரெண்டு பேருக்கும் பிராணனாக இருக்கிற லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். அபியகம் ஜீவிதம் ஜக்யாம் தாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்யக பிராமணேபியோ விசேஷதக நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய, பிராமணாளுக்கு கொடுத்த வாக்குலேருந்து மீற மாட்டேன், வாக் பிரதானம் பண்ணினானே கோவிந்த. வாலிவதம், சுக்ரீவனோட நட்பு பூண்டான், என்ன சொன்னான், என்னுடைய துக்கம் உன்னுடைய துக்கம் அப்படின்னு சொன்னானே. வாலிவதம் வந்து இனிமேல் என்னோட காரியம், வாலிவதம் ஆயிடுத்துன்னு நீ நினச்சிக்கோ சுக்ரீவா அப்படின்னு சொன்னானே. மறைந்திருந்து வாலியை கொன்றான் ராமபிரான்னு எல்லாரும் அபவாதம் சொன்னான் பெருமாளை, அத்தனையும் ஏத்துண்டு என்ன பண்ணான், சுக்ரீவனுக்காக தன்னுடைய நண்பனுக்கு வாக்கு கொடுத்தானே வாலியை வதம் பண்ணுறேன்னு, அதனால கோவிந்தா வாக் பிரதானம் பண்ணுறவன் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அடுத்த வரி என்னன்னா, யாம் பெரும் சம்மானம். சுமந்திரர் கைகேயி அம்மா அழிச்சின்னு வர சொல்கிறாளாம். தசரத மகாராஜா சக்கரவர்த்தி அப்படியே மயக்கத்திலே படுத்துட்டு இருக்கார். அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. ராமன் வனவாசம் போகணுன்னு வரம் கேட்ட அதிர்ச்சியிலேருந்து அவர் மீளவே இல்லை, அப்படியே மயக்கமாக படுத்துட்டு இருக்கார். காலம்பரை விடிஞ்சா பட்டாபிஷேகம் விடிஞ்சு கொடுத்து சுமந்திரர் வரார். ராஜா சக்கரவர்த்திகிட்ட வந்து சபைக்கு ஏழணும்னு சொல்கிறதுக்காக வரார். அப்போ கைகேயி சொல்கிறாளாம், சக்கரவர்த்தி பேசுகிற நிலைமையில இல்லை, இவை ராமனை சக்கரவர்த்தி கூப்பிடுறாருன்னு கூட்டுன்னு வா அப்படின்னு உடனே சுமந்திரர் வராராம். வந்து ராமபிரான் திருமாளிகையிலேருந்து ராமரை கூட்டின்னு வரும்போது ராமபிரான் சீதா பிராட்டியை பார்த்து சொல்கிறானா,
இங்கே பாரு அப்பா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்க, அதான் நல்ல செய்தி தான், இப்போ நல்ல விஷயங்கள் தானே நடக்க போகிறது, அதனால் எனக்கு மணியாருது, நேரம் ஆகி கொண்டிருக்கிறது, நீ உன் தோழிகளுடன் ஆனந்தமாக சந்தோஷமாக பொழுதுபோக்கின்று தோ வந்துட்டேன்னு நானாம். இப்படி ஒரு கௌரவமான வார்த்தையால் பேசினானா பிராட்டிக்கிட்ட. அதுக்கு திருப்பி பிராட்டி ஒரு கௌரவம் பண்ணாலாம். பெருமாளுக்கு என்னலாம், கண்ணால் பார்த்தாலாம். அசிதேக்ஷனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சன்மானம் கொடுத்துட்டாலாம். யாம் பெரு சன்மானம் பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷனா. பதினா சம்மானிதா பெருமாளால் கௌரவிக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு பாடம். சம்மானிதா சீதா அவளும் எம்பெருமான கௌரவிச்சாலாம். எப்படியா, அந்த திருக்கண்களாலே குளிர அவனை பார்த்தாலாம். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷனா. அடுத்தது நாடு புகழும் பரிசு. விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டான். அவன் ராஜ்யம்லாம் எதுவுமே கேட்கல. உன்னுடைய திருவடி போகிறேன், எனக்கு இந்த திருவடியை தவிர இந்த திருவடி, உன்னுடைய திருவடி தான் என்னுடைய வாழ்க்கை ஜீவனம் எல்லாமே இனிமேல் இந்த திருவடி தான், இந்த திருவடியை விட்டு இம்மி அளவும் நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறானா, இந்த அரக்கர்களை அழிப்பதில் என்னால் எவ்வளோ ஒத்தாசை பண்ண முடியுமோ ராமா, எவ்வளோ சகாயம் பண்ண முடியுமோ, நான் உன் படையிலே சேர்ந்து ஒரு வீரனாக உனக்கு உழைப்பேன், உனக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன், அவன் கூடவே இருப்பேன் ராமா, இந்த காரியத்தில் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னோடனே கண்ணில் ஜலம் வந்துவிட்டான் பெருமாளுக்கு. அப்படியே கட்டின்ட்டான் நான் விபீஷணனை. லக்ஷ்மணா இங்கே வாடா, எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குடா, அந்த சமுதிரத்துலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வாயேன், இப்போவே இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன். விபீஷணா இங்கே பாரு, கும்பகர்ணன் ராவணன் எல்லாரையும் கொண்டுட்டு லங்கேஸ்வரம்லாம் உனக்கு தான் கொடுப்பேன், உன்னை லங்காதிபதியாக உனக்கு முடிசூட்டுவேன், இது சத்தியம்னு சொல்லிட்டானா எம்பெருமான். நாடு புகழும் பரிசு இதி ப்ருவாணம் ராமஸ்து பரிஷ்வஜ்ய விபீஷணம் அப்ரவி லக்ஷ்மணம் பிரீத்தகா சமுத்ரா ஜலமானய. லக்ஷ்மணா அந்த சமுத்திர ஜலத்தை கொண்டு வாடா. தேன சைனம் மகாபிராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானாம் ராட்சசாம் க்ஷிப்ரம் பிரசன்னே மயிமானத. ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேச்சிதா. இளைய பெருமாளால் அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டான் விபீஷணன். இது சத்தியண்டா விபீஷணா, இந்த லங்கைஸ்வரியத்தை உனக்கு கொடுத்தே தீர்வேன்னு அப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டானா. இது வல்லவோ நாடு புகழும் பரிசு. இந்த நாடு புகழும் பரிசுக்கு இன்னொரு இடத்தையும் உதாரணமாக காமிக்கலாம். வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் நடக்கிறது, சீதாராமர்கள் அரியணையில் அமர்ந்திருக்கா. அப்படியே ராமலக்ஷ்மணர் பரத சத்ருக்னர் எல்லாரும் இருக்கா. எல்லாரும் அந்த வந்த வாழலாம். விபீஷணன், அந்த வானரர்களோட பத்தினிமார்கள், தாய்மார்கள், ராமனுடைய தாய்மார்கள், அயோத்தி ஜனங்கள், வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்கள், மந்திரி பிரதானிகள் எல்லாரும் இருக்காலாம். அப்படியே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அங்கே. அந்த ஜனகராஜனுடைய புதல்வியான சீதா பிராட்டி தன்னுடைய கழுத்துலேருந்து ஒரு மாலையை ஹாரத்தை கழட்டினாலாம். கழட்டிட்டு தன்னுடைய பர்த்தாவை பார்த்தாலாம், ராமபிரானை பார்த்தாலாம். பார்த்த உடனே பெருமாள் சொன்னானா, சீதா பிராட்டியே எதுக்கு என்ன பார்க்குற, யார்கிட்ட நீ நல்லொழுக்கங்களை எல்லாம் காண்கிறாயோ, மனநிறைவு யாருடைய குணங்களை பார்த்து உனக்கு ஏற்படுகிறதோ, யாரை நீ கௌரவிக்கணும்னு நினைக்கிறியோ, உன்னுடைய மனசுக்கு யாரை கௌரவிக்கணும்னு தோன்றதோ அவளை நீ தாராளமாக கௌரவிக்கலாம், அவளுக்கே இந்த மாலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னானா. உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணாலாம், ததௌசா வாயுபுத்ராய தம்ஹாரம் அசிதேக்ஷனா. ததௌசா வாயுபுத்ராய தம்ஹாரம் அசிதேக்ஷனா. உடனே என்ன பண்ணாலாம், திருவடிக்கு கொடுத்துட்டாலாம் அந்த மாலையை. இதை விட கௌரவம் ஏதாவது வேணுமா? திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் பூரண சம்மதத்தோட ஒருமித்த கருத்தோட தனக்கு ஒரு பரிசு கொடுத்தா அதை விட வேறு பரிசு என்ன இருக்குது? நாடு புகழும் பரிசு. அந்த பரிசை வாங்கிட்டு அப்படியே திருவடி கண்ணில் ஒத்தின்றே இருந்தானா. ஏன்னா திவ்ய தம்பதிகள் தம்பதி சமேதராய் கொடுத்த பரிசு இல்லையா. அப்படியே கணவனை பார்க்குறா. கணவன் சொல்கிறான், உனக்கு யாரிடம் ஒழுக்கமும் நல்ல குணங்களும் இருக்குன்னு நினைக்கிறையோ அவளுக்கு இந்த மாலையை நீ கொடுக்கலான்னு சொன்னானே. அப்படியே உடனே தன்னுக்கிட்ட கொடுத்தாலே அம்மா சீதாம்மா. ததௌசா வாயுபுத்ராய தம்ஹாரம் அசிதேக்ஷனா. சந்தோஷம் தாங்க முடியலையா திருவடிக்கு. நாடு புகழும் பரிசு, இதுதானே நாடு புகழும் பரிசு. இப்படி
இந்த பதங்களால் இந்த 27வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களை கொண்டு அனுபவித்தோம். நாளைக்கு 28வது பாசுரத்தை இதே ரீதியில் அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.